லூனா, நீ ரொம்ப நேரமா இதே ட்ரெஸ்லயே இருக்க. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க. என்ன துணி மாத்தணுமா? இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட என்ன நீ இத போட்டுக்கன்னு சொன்ன. இதுவா? இது ரொம்ப நார்மலா இருக்கு. ஆமா, உனக்காக இது கஷ்டப்பட்டு டீமன் லார்டே போய் எடுத்துட்டு வந்தாரு தெரியுமா? போட்டுக்க. இத போட்டுட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. அப்படியா? சரி, அப்போ ஒரு தடவை உங்க பேச்ச கேக்குறேன். கொஞ்சம் கவனமா இரு. இந்த இடங்கள்ல நிறைய ஓநாய்கள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதுங்க வரும்போது தாக்கணும். நான் எப்பவோ ரெடி. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னாச்சு உனக்கு? வர வர உன் பேச்செல்லாம் கொஞ்சம் ராங்கா போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போல சீரியஸா தான் இருக்கேன். இல்ல, எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் வித்தியாசமா தெரியற. இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு. என்னால சுத்தமா முடியல. உன்ன மாதிரி தானே நானும் இருக்கேன். நானே புலம்புறேனா? உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? உங்களுக்கு தான் உடம்பு மேல அக்கறையே இல்லையா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவ சூழ்நிலையை பயன்படுத்தி இவ மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுறா. எனக்கு தெரிஞ்சு யாரையோ விரும்புறா போல. எதுக்காக இப்ப என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒழுங்கா வந்த வேலையை பாரு. ஓநாய்கள் இருக்கும்னு சொல்றீங்க, மான்ஸ்டர்ஸ் இருக்கும்னு சொல்றீங்க. அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான இடமா? ஓநாய்கள் இருக்க வழியை தாண்டி இங்க வேற வழிகளே இல்லையா என்ன? இந்த வழியாவது நகரத்துக்கு போக முடியுமா? ஆமா, அதோட இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும். தெரிஞ்சுக்க. மத்தவங்க எல்லாம் இந்த ஓநாய்க்கு பயந்து ஓடிடுவானுங்க. மெக்கான், கொஞ்சம் அமைதியாரு. அதுங்க இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சண்டை போடாம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னால முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தான். அது நான் அவன் கூட வாழ்றதுக்காக என்னாலயே சண்டை போட முடியாது. அப்ப எனக்கு மட்டும் என்ன 2 உயிரா இருக்கு? ஐயோ, பின்னாடியே வருதுங்களே. ஓடு. நான் ஸ்மோக் பண்றதுக்காக இப்போ கீழே இறங்கி போறேன். அப்போ நீ இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. அட, இவ்ளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கறல? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரசிக்கணும். எங்க ஓடுற? இப்படி போறதால நீ பண்றது கரெக்ட் கிடையாது. எப்படியாவது என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸை நான் அதிகப்படுத்தி ஆகணும். இந்த இன்ஃபினிட்டி கேம்ல சண்டை போட்டு பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஐயா, கொஞ்சம் அங்க பாருங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
என்னது இது? என்ன இத்தனை ஓனா இருக்கு? அதுங்க நேரா இந்த பக்கம் தான் வருதுங்க. ஏய் வழியில நிக்காதீங்கடா, ஓடி போங்கடா. அவரு வயசானவரா இருக்காரு, அவரால ஓட முடியாது. அவர் இந்த ஓனாய்ங்க விட போறதும் இல்ல. வரவங்கள நீ நம்பாத, உன்னை நீ மட்டும் தான் காப்பாத்திக்க முடியும். உனக்கு கவலை இல்லை, முயற்சி பண்ணா என்னால இதை சமாளிக்க முடியும். பயந்தா வேலைக்காகாத, கண்டிப்பா என்னால சமாளிக்க முடியும். இதை நான் பாத்துக்கிறேன். மரியாதையா போயிடுங்க. உங்களை விட பெரிய பெரிய பீஸ்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தவன் நான். ஆமா, வெளியில ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நீங்க பயப்படாதீங்க, இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கும் போது உங்களை விட 2 மடங்கு அதிகம் எனக்கும் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பீஸ்டா இருக்கலாம், ஆனா நான் பின்வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில் அசால்ட். இதோட நான் நிறுத்திடுவேன்னு மட்டும் தப்பா கணக்கு போடாதீங்க. செகண்ட் ஸ்கில் சாண்ட் பிளைண்ட். டீமன் லார்ட் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தேர்ட் ஸ்கில் தண்டர் பிளாஸ்ட். ஒரு வழியா முடிவுல உங்கள சில பேர் இறந்து போயிட்டீங்க. நீங்களாவது உயிரோட போங்க. ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன். இப்ப வந்துட்டு போனவர் தான் டீமன் லார்டா? ஏற்கனவே இடம் சூடா இருக்கு, பத்ததுக்கு இவர் வேற அதிகப்படுத்திட்டாரு. அவனை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இல்ல? ஒத்துக்கிறேன், அது உண்மைதான். ஆபத்தையும் தாண்டி அவரு ரொம்ப ரொம்ப நியாயமானவரு. நம்ம உடனே நகரத்துக்கு போயாகணும். உடனே போயாகணும், என்னால சுத்தமா முடியல. நீங்க அசத்திட்டீங்க டீமன் லார்ட். எனக்கு ஏதோ படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இவர் என்ன மட்டும் கிடையாது, பல பேரோட உயிரை காப்பாத்துறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரால ஒரு கெட்ட விஷயம் கூட நடந்ததே கிடையாது. அதே மாதிரி மொத்தமா இவர் பக்கம் என்னால சாயவும் முடியல. எனக்கு இருந்த எல்லா எதிரிகளையும் இவர் மொத்தமா தள்ளி வச்சிட்டாரு. உங்க 2 பேரோட பிஹேவியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, குறிப்பா லூனா. அப்படியானே என்கிட்ட வித்தியாசம் தெரியுது. நான் நீங்க என்ன பாதுகாப்பீங்கன்னு நினைச்சேன். நான் உன்னை பாதுகாப்பேன்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே. அத நீங்க சொல்லவா வேணும்? நீங்க செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓ, உனக்கு இந்த கோவமான பேச்சு தான் சூட் ஆகுது. அதுலதான் நீ பார்க்க அழகாவும் இருக்க. அப்படியா? எல்லா பொண்ணுங்களும் கோவப்படும் போது அழகா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணுங்களை கவர் பண்ற புரோட்டகனிஸ்டா என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வழியா நேரம் வந்துடுச்சு. இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல. டீமன் லார்ட் கிட்ட இந்த ஒரு கெட்ட பழக்கம் தான் இருக்கு. இங்க பாரு, அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அழகா இருக்கியா, அதான் பயமா இருக்கு. உங்களை மாதிரி அவரு என்னையும் அடிப்பாரா? 2 பேரும் கேளுங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதனால நீங்க 2 பேரும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க. பாதுகாப்பான இடம்னா? அட என்ன இது, மேஜிக் வீடா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்குள்ள குளிக்கிறதுக்கு ஒரு பேரலே இருக்கு. குளிக்கிறதுக்கு பேரலா? என்ன உளர்ற?
உனக்கு வேணும்னா நீயும் தாராளமா உள்ள போய் தங்கிக்கலாம். இல்ல வேண்டாங்க ஐயா, குதிரைக்கு சாப்பாடு வைக்கணும், அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன். சரி, அப்படின்னா இதுல இருந்து உன்னை எடுத்துக்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஓ, இது உண்மையிலேயே அருமையா இருக்கு. இங்க பாரு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் தைரியமா இரு. ஏன்னா நீ பயந்தீனா உன்னை பார்த்து உன்னை நம்பி விட்டுட்டு போன அந்த 2 பொண்ணுங்களும் பயந்துடுவாங்க. புரியுதுங்க ஐயா, நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீ ஏதாவது நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் நினைக்கல. ரொம்ப நல்லது, நான் வரேன். ஒரு வழியா டைம் வந்துருச்சு. இன்ஃபினிட்டி கேம்ல மொத்தம் 8 எய்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே டைரக்டா ஹகுட்டோ குனாய்க்காக ஒர்க் பண்ண போகுது. இதுல ஒவ்வொன்றுமே ரொம்பவே ஒர்த்தான விஷயம். இதுல நிறைய பேர் விளையாடி இருப்பாங்க. அதுல யார்கிட்டயும் இந்த ஸ்கில் பவர் கிடையாது. எனக்கு இருக்கிற இந்த டேலண்டால வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நான் யாரையாவது ஒருத்தரை தான் வாங்க முடியும். இதுல யாரை தேர்ந்தெடுக்கிறேங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்கு. அவங்க தைரியசாலியாவும் இருக்கணும், என் மேஜிக்குக்கும் கட்டுப்படணும். என் கூட கடைசி வரைக்கும் இந்த பயணத்துல வரக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கணும். நான் என்ன யோசிக்கிறேனோ அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆளா இருக்கணும். அது யூகிரினோ மட்டும்தான். அவ ஒரு டாக்டரும் அப்புறம் சயின்டிஸ்டும் கூட. கடுமையா உழைப்பா. கண்டிப்பா என்னோட மேஜிக்கு அவ எதிரா இருக்க மாட்டா. எனக்கு உதவியாவும் துணையாவும் தான் இருப்பா. அவகிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கோவப்படுவா. அவ சந்தோஷமா இருந்தானா எவ்வளவு பெரிய நோயோட மக்கள் வந்தாலும் சரி அவங்கள காப்பாத்திடுவா. கோபமா இருந்தானா எல்லாரையும் கொல்லவும் செய்வா. பல பசங்க அவ மேல கண்ணா இருக்கானுங்க. உன் மனச ஒரு நிலைப்படுத்திக்க. அவளுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா உன்னை அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டா. இருந்தாலும் நான் முடிவெடுத்துட்டேன், அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு யூ, நீ இப்பவே என் முன்னாடி வந்து நிக்கணும்னு கமாண்ட் பண்றேன். என்ன நீங்க வர சொல்லிருந்தீங்களா சீஃப்? ஆமா, நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எந்த ஊர்ல என்ன வேலையா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா உடனே வந்து நிப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், இது இந்த கேமோட புது அரேனாவா? என்னடா இது, இவளா இந்த அளவுக்கு பணிவா பேசிக்கிட்டு இருக்கா? அதோட இப்படி வந்து நின்ன உடனே என்கிட்ட கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னாச்சு? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு பெரிய ராஜ்யம் எல்லாம் கிடையாது. அடேங்கப்பா, இது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இந்த இடம் மட்டும் இல்ல, எனக்கு இந்த மொத்த வீடும் பிடிச்சிருக்கு. அக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நான் அவரை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். அவரை சமாதானப்படுத்தணும், முடியுமா? நினைக்கிறேன். நான் இத பத்தி டீமன் லார்ட் கிட்ட அப்புறமா பேசி பாக்குறேன். ஆனா அவர் என்ன நினைப்பாரு? அப்ப ப்ளீஸ் எனக்காக பண்ணு அக்கு. கண்டிப்பா செஞ்சிடலாம்னா. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இது ஏதோ ஒரு விஷப்பரிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன். நாம இருக்கிற உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு தூரம் நீ புரிஞ்சுக்கிட்டதே சந்தோஷம். சரி, இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? சீஃப், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம செயல்பட்டா மட்டுமே நகரத்தை ஒழுங்குபடுத்த முடியும். நைட்லெஸ் சிட்டி இந்த அற்புதமான ராஜ்யத்தோட பெரிய டெக்னாலஜி மையம் இன்ஃபினிட்டி கேம்குள்ள இந்த ஏரியாக்கும் வந்துருச்சு. இந்த உலகம் ஒரு பிரச்சனையான உலகமா இல்லாம ஃபேண்டசியான உலகமா மாறணுங்கிறது என்னோட ஆசை. அந்த உலகத்துல டீமன் லார்டுக்குன்னு ஒரு கோட்டை இருக்கணும். சீஃப், நாம இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ சொல்றது சரிதான். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்னை விட அதிகமா நீங்க யோசிக்கிறீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து செயல்படுறதுனால இந்த வேலை ரொம்ப நாள் எடுக்காது.
1000 மைல் கடந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கேன். இதுல இருந்து ஒரு தடவை கூட பின்வாங்கிடணும்னு நினைக்க கூடாது. அது உங்களோட சிறப்பம்சம். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய ஆள் தான் நீங்க. எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்க கிடைக்குமான்னு தெரியல. ஆனா அதை நான் இங்க உருவாக்கிக்கணும். சரி, அப்ப சொல்லுங்க, நம்ம எடுத்து வைக்க போற முதல் அடி என்னவா இருக்கணும்? என்னோட திட்டம் என்னன்னா, இங்க ஒரு ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணணும், அதை அப்கிரேட் பண்ணணும். ரொம்ப நல்லது. எது எனக்கு பிடிச்ச விஷயமோ அதை நீங்க எனக்காக செய்ய நினைக்கிறீங்க. அது எனக்கும் தெரியும். மக்களும் உதவி செய்யணும்னா இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. நான் இதை இப்பவே ஆரம்பிக்கிறேன். இத பத்தி பேசும்போது ஞாபகம் வருது, நீ கொலை செய்யறது தவிர்க்கப்பட்டிருக்க. இங்க இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க தான் செய்யணும். கண்டிப்பா. நமக்கு தெரிஞ்சது என்னமோ கம்மியான விஷயங்கள் தான். ஆனா தெரியாத பல விஷயங்கள் இங்க இருக்கு. யா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், நீயும் பண்ணு. நீ மத்த டாக்டர்ஸை விட ரொம்பவே சிறந்தவாதி, எனக்கு தெரியும். உன்னை ஒரு ஜீனியஸா உருவாக்கினாலும் நீ ஒரு சாடிஸ்டும் கூட. உன்னை யார் கூடயும் ஒப்பிட முடியாது. உன் விஷயத்துல நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க. இவங்க யாரு, உங்க லவரா? எங்க இருந்து வந்திருக்காங்க? இவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களை உங்க கூட வச்சுக்கோங்க. ஹலோ, என்னோட பேரு அக்கு. நான் இந்த ராஜ்யத்தோட 3வது இளவரசி. என் பேரு லூனா. இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. மிஸ் அக்கு, மிஸ் லூனா, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். அக்குக்கு கொஞ்சம் கால் சரியில்லை. டைம் இருந்தா அவளை கொஞ்சம் பாரு. நான் பாத்துக்கிறேன் அக்கு, நீ பயப்பட வேண்டாம். சரி. என்ன பாக்குறேன்? ஒண்ணுல, உங்களோட கைகள். அத பத்தி கவலைப்படாத அக்கு. பொருட்களை தனியா பயன்படுத்தாம என் கைகள்லயே நான் வச்சிருக்கேன். நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பயங்கரமா தெரியுது. ஒரு தடவை உன்னோட உடம்புல நான் கை வச்சேன்னா உன் மொத்த உடம்பும் குணமாயிடும். ஐயோ, இப்ப விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சரி சரி, என்ன மன்னிச்சிடுங்க. இது கொஞ்சம் வலிக்கும் அக்கு, பொறுத்துக்க. டீமன் லார்ட், அவ குணமாயிடுவாள? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ டாக்டர், அவளை நம்பிதான் நான் விட்டுருக்கேன். நாங்க உன்னை நம்பினதே பெருசு, இதுல அவங்கள வேற நம்பணுமா? அவ்வளவுதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. உன்னோட பயமும் போயிடுச்சுன்னா நீ மொத்தமா கியூர் ஆயிடுவ. ஓ, முடிஞ்சிருச்சா? அக்கோ, எந்திரிச்சு நெல்லு. சரி. அட, இப்ப எனக்கு வலியே இல்ல. என்னால நடக்க முடியுது. என்னோட வலியே போயிடுச்சு. டீமன் லார்ட், என்னோட வலி குணமாயிடுச்சு. நான் இனிமே நடக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டேன். நீயும் இப்போ எங்கள மாதிரி நடக்க போற. யூ, thank you so much. பரவாயில்ல, உன் நன்றிய சீஃபுக்கு சொல்லு. இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இவ வைத்தியம் பார்த்தானா எல்லாரும் நம்புவாங்க. சீக்கிரமா மக்கள் மனச பிடிக்கணும். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சீஃப். பார்த்து பார்த்து ஓடி அடிபட்டுற போது. டீமன் லார்ட், என்னால ஓட கூட முடியுது. நான் தான் சொன்னல, எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு நினைக்க கூடாது. எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. இப்ப நானும் ஒரு சராசரி மனுஷியா உணர்றேன். இது ஒண்ணும் கனவு கிடையாது. நீயும் மத்தவங்க மாதிரி நார்மலா நடக்கிற. உனக்கு கொஞ்ச நாள் அடிபட்டு இருந்தது, அவ்வளவுதான். அப்படின்னா இதை என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி சொல்ல முடியுமா? இந்த குறும்பு பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்பவும் நேரம் மாறிடுச்சு. சரி, இத நான் அப்புறமா பாக்குறேன். டீமன் லார்ட், என் கூட சேர்ந்து கொஞ்ச தூரம் நடந்து வர முடியுமா? இதுக்கப்புறம் நீங்க என்ன முதுகுல தூக்கிக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு சோர்வா இருந்துச்சுன்னா சொல்லு, கண்டிப்பா நான் செய்யறேன். நீங்க என்ன எப்பவும் விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அதை மட்டும் என்னால பண்ண முடியாது. ஏன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் இங்க இருந்து போயிடுவேன். வேற வழி இல்ல. நான் விட மாட்டேன்.
நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நாங்க திரும்பி வந்துட்டோம். உன் கால் வலி இப்ப எப்படி இருக்கா அக்கு? இவ்ளோ தூரம் உன்னை நடக்க வச்சா இவர் கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? இருந்தாலும் உன்கிட்ட இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, நீ ரொம்ப நல்லாவே வைத்தியம் பார்த்திருக்க. நான் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது என்ன ஒரு புது உணர்வா இருக்கு? என் ரத்தத்துல ஏதோ கலந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த நேரத்துல இந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாதே. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். யுஃபோரியா சென்ஸ் நான் என் பாடியில உணர்றேன். இது வளர்ந்துருச்சுன்னா எனக்கு ஒரு வாழ்க்கைத்துணை கண்டிப்பா தேவைப்படும். இப்ப நான் வந்த வேலைக்கு உதவியா இருப்பேனா இல்ல இது பாப்பேனா? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். உன்னதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, வேண்டாம். நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இந்த சந்தோஷத்துக்கு இப்போதைக்கு அர்த்தம் இல்ல. இது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு உணர்வு மட்டும்தான். மத்த ஆண்களை கம்பேர் பண்ணும்போது சீஃப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அவர் கூட பழகி பாப்போம். இதே மாதிரியே இந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட சொல்லிடுவோம். இன்னைக்கு ரொம்ப நடந்து நான் களைச்சு போயிட்டேன். எனக்கு என்னவோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரை என் பக்கம் இழுக்கிற மாதிரி தோணுது. இந்த அக்கு பொண்ணை வச்சுதான் மத்த காரியத்தையும் சாதிக்கணும். இந்த ராஜ்யம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா எல்லாமே கிடைக்கும். Demon Lord, retry episode number 5, Merciless Invasion.